ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் வெளியே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 17வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரோட லாஸ்ட் மேட்சாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ 31 டிசம்பர் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 1:45 இந்தியன் டைம் படி இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ அடிலேட் ஓவர் அடிலேட்டில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பெர்த் ஸ்காச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ரெண்டு டீமுக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேம் சார்ஜ்லேருந்து லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி கிராண்ட் லீக்கு டீம் மேக் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ அடிலேட் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 75 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 43 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 32 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் பட் ஸ்கோர் 166 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹை ஸ்கோர் 232க்கு 5, லோ ஸ்கோர் 87க்கு ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 கேம்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லேயும் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஃபஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் 7 விக்கெட் அண்ட் தேர்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 9 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்சில் 8 விக்கெட்டு அண்ட் தென் தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் பவுலிங்கில் பண்ணக்கூடிய டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான பிக்காக இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் தெரிய வராங்க. ஃபஸ்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஹெட் காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 25 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 12 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கர்ஸும், 13 முறை ஸ்காச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமோட பிளேயிங் லெவனு மேட் ஷாட்டு, டிஆர் ஷாட்டு, கிறிஸ்லின்னு, ஒலி போப்பு, அலெக்ஸ் ராசி, ஜெமி ஓவர்டன், லியாம் ஸ்கூட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் பேஸ்லி, ஹென்ரி தாண்டன், கேமரன் பாய்ஸ், லியாட் போப். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இதில் டெத்தில் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர்டன் வந்து இருக்காரு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டான்டன்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேஸ்லிக்கு ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மேட்ச் ஷாட் வந்து அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுற ரீசனுக்காக லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் பேஸ்லி பவுலிங்கே பண்ணலை. பேட்டிங்லேயும் 2 பால் தான் ஸ்ட்ரைக் எடுத்தார், உடனே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பர்னுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் பவுலிங் கொடுக்கல. என்ன இன்ஜுரி கன்சர்னாக என்ன அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆர்டரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஹெட் 30, வெனியில் 38. செகண்ட் பேட்டிங் நான் எப்போவுமே மென்ஷன் பண்ணுறது அதுதான். பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது மேட்ச் ஆட் பேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 40+ ரன்ஸ் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா 52 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணியிருந்தால் செகண்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிஆர் ஷாட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 40. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு 40 ரன் அடிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. பட் சூப்பராக ஆடி இருந்தார். 33 ஹெட்லேயும் வெனியூல் 46 அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் ஆப்போசிட் டீமில் பெஹரண்டாஃபாக இருக்கட்டும், இன்னொரு பவுலர் இருக்கார், கீழே நம்ம பிளேயர் பேட்டில் பார்க்கலாம். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு ஸ்லைட்லி வீக்னஸ் இருந்திருக்கு. ஸோ இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைக்கர் சைடு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஆர் ஷாட்டை இன்னொன்று ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிறிஸ்லின். ஸோ கிறிஸ்லினோட ரீசன்ட் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்பவே ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஹெட் 46, வெனியில் 35 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிபிஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கூட நடந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்க அப்படின்னா கேமரன் பேன்கிராஃப்ட் வந்து சிவிசிக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அவர் 7 ரன் என்னமோ தான் அடித்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் அவரோட ஹெட் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 48 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வென்யூ ஆவரேஜ் 70+ வந்து இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். பிளேயர்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிபிஎல் டோர்னமெண்ட்டில் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஒரு பிளேயர் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாரோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே அதுக்கு அடுத்து கூட வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல கிறிஸ்லினை முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக மட்டும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஒலி போப்பு டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. வென்யூ பொறுத்த வரைக்கும் 24 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் பேட்டிங் ரேராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து அலெக்ஸ் ராஸ் நல்ல பிக்கு. ஸோ ஹெட் ஹெட்டில் 18 வெனியூவில் 28 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் கன்சிஸ்டன்சியாக பேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிளேயரில் இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையான பிளேயராக இருக்கார். ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேமி ஓவர்டன். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. வெனியூவில் 9 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லியாம் ஸ்காட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 3 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரேராக ட்ரை பண்ணுங்கள். பட் இவரும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தை போல் பண்ணுறாரு. நல்ல யாக்கர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நெயில் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஜேம்ஸ் பேஸ்லி பவுலிங் பண்ணால் மட்டுமே அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஹெட் ஹெட்டில் 6 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வெனியூவில் 6 மேட்ச் ஆடி 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹென்ரி தாண்டன் ரீசன்ட் ஃபார்ம் இன் அவுட்டாக இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, வெனியூவில் 11 இன்னிங்ஸில் 17 விக்கெட்டு. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிபிசிக்கு ஸ்டாட்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. மினிமம் 2 விக்கெட்டு, மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் இவர் போத் இன்னிங்ஸுமே இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் கேமரன் பாய்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் குவைட் சீசனாக தான் இருந்திருக்கு. 14 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் ஹெட் ஹெட்லையும், வெனியூவில் 19 மேட்ச்சுக்கு 14 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணலாமான்னு கேட்டால் ரிஸ்க்கு. பட் லியாட் போ பொறுத்த வரைக்கும் அவர் கூட கம்பேர் பண்ணினா நல்லா போல் பண்ணுறாரு. விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் மினிமமாக 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. ஹெட் ஹெட்டில் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு, வெனியூவில் 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லியாம் ஸ்காட் எடுத்திருக்காரு. லியாட் போப் எடுத்திருக்காரு. ஸோ லியாட் போப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக் அப்படிங்கிறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் டை 2 முறையும் ஆஸ்டன் ஏகர், லான்ஸ் மோரிஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. டிஆர் ஷாட்டை பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் ஏகர் 3 முறையும், பெஹரண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 3 முறை. அதில் 57 பால் பிடிச்சி 47 ரன் வந்து அகேன்ஸ்ட் பெஹரண்ட் ஆஃப் வந்து டி ஷாட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நியூ பால் போல் பண்ண போகிறார் பெஹரண்ட் ஆஃப். ஃபஸ்ட் பவுலிங்கில் பெஹரண்ட் ஆஃப் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஆப்போசிட் டீமில் டிஆர் ஷாட் எப்பவுமே ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடினாலும் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் ஒரு 55 ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஆர் ஷாட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் 42 பாலுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தார். லான்ஸ் மோரிஸ் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஜாக் வெதல்ட்டை பொறுத்த வரைக்கும் பெஹரண்ட் ஆஃப் 2 முறையும், ஆஸ்டன் ஏகர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிறிஸ் லின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெஹரண்ட் ஆஃப் 1 முறை, ஆஸ்டன் ஏகர் 1 முறை, கூப்பர் கன்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயிங் லெவல்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மேட்சாக ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ கிறிஸ்லின் ரிஸ்க்காக தான் போகிறேன். நெக்ஸ்ட்டு அலெக்ஸ் ராஸு, ஜெமி ஓவர்டனு, ஸோ ஹென்ரி தாண்டனு, லியாட் போப்புன்னு சொல்லி 6 பிளேயர்ஸும். ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜேம்ஸ் பேஸ்லிகிட்ட போகலாம். இல்லை ஓரளவுக்கு நான் சேஃபாக போகிறேன் அப்படின்னா டி ஷாட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் சேஃபான கேப்டன் கேப்டன் யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் மேட்ச் ஷாட்டு ஜெமி ஓவர்டன் தான். பட் ரிஸ்க்கான கேப்டன் கேப்டன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. லியாட் போப் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார் செகண்ட் பவுலிங்கில். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ஹென்ரி தாண்டன்ட்டை செகண்ட் பவுலிங்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பெர்த் ஸ்காச்சர்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் ஆலன், மேத்யூ ஹர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூப்பர் கனோலி, ஆரன் ஹார்டி, ஆஸ்டன் டர்னர், நிக் ஹோப்சன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் ஏகர், மேத்யூ கெல்லி, ஆண்ட்ரூ டை, ஜாசன் பெஹரண்ட் ஆஃப், லான்ஸ் மோரிஸ். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவன் வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸோட பிளேயிங் லெவனாக வந்து இருந்திருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் பவுலர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். மேத்யூ கெல்லி நிறைய ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுற ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலரு. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் டீமில் பார்ட் டைம் பவுலரான ஆரன் ஹார்டியும் இருக்கார். மினிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. டெத்தில் யார் ப்ரோ போடுவாங்க அந்த டீமில்? ஆண்ட்ரூ டை ஒரு பெஸ்ட்டு பவுலரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸில் லான்ஸ் மோரிஸ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபின் ஆலன். ஸோ 0-0-4-6 இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிபிஎல்ல ஆடின இன்னிங்ஸு. ஸோ மொத்தமாக 4 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸ் மொத்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா 10 ரன் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 இன்னிங்ஸில் டக் அவுட்டும் ஆயிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அவரை ப்ளே பண்ண வைக்க போகிறாங்களா இல்லை ட்ராப் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக புது ஓப்பனர் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா இவரை இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ஒரு ரேராக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ட்ரை பண்ண மேட்ச் எல்லாமே ஃப்ளாப் ஆகிருக்காரு. இன்கேஸ் நம்ம ஸ்கிப் பண்ணுற மேட்ச்சில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
மேத்யூ ஹர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 28 அடிச்சிருந்தாரு. செகண்ட் பேட்டிங்கில் இவரோட ஆவரேஜ் வந்து 35, ஃபஸ்ட் பேட்டிங்கில் 21 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் ஒரு டீசெண்டான பிக் அப்படிங்கிறது மேத்யூ ஹர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. டாப்பில் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இவரை நீங்கள் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கூப்பர் கனாலி. ஸோ கூப்பர் கனாலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஹெட்ல 34, வென்யூவில் 23 அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராக பிக் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரில் சிவிசியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயரில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆரன் ஹார்டி ரீசெண்ட் ஃபார்ம் இன்ன நோட்டாக இருந்திருக்கு. ஸோ 9 இன்னிங்ஸில் 140 ரன் 7 விக்கெட் ஹெட்லையும், வெனியூவில் 89 ரன் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் பேட்டிங் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க ஸ்காட்சஸ் அப்படின்னா ஒரு விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டி தெரிய வராரு. நெக்ஸ்ட் ஆஸ்டன் டர்னர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் வெனியூவில் 11 ரன் தான் அவரோட ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. சேஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஆஸ் யூஸ்வல். ஸோ நிக் ஹாப்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்திருக்கார். லாஸ்ட் மேட்ச்லேயுமே ஒரு அன்பிரடிக்டபிள் 47 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இருக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீம் கூட இவருக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸு. ஸோ 5 ரன் ஆவரேஜ் 13 ரன் ஆவரேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மெல்போர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச்சில் நம்ம லாரி ஈவன்ஸ்னு சொல்லி ஒரு பிளேயர் இருப்பார். அவர் லாஸ்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் மொத்தமாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரே ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரிஸில் நிறைய ஸ்கோர் பண்ணுவார், கம்மியான பாலில் நிறைய ரன்ஸ் அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி மேட்ச்சில் அவர் 4-6 ஸ்கோர் பண்ணியிருந்தார். 40 ரன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தார். மற்ற எந்த பேட்ஸ்மேனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆடலை. அந்த பர்டிகுலர் ரெனகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ரன்ஸ் கிட்ட வேகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான் ஹோப்சன். ஸோ அதுக்கு அடுத்தபடி ஆஸ்டன் டர்னர் ரீசெண்டாக விக்கெட்ஸ் கிடைக்கல. ஹெட்டில் 102 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் கிடையாது, 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா எஸ் ட்ரை பண்ணலாம். செகண்ட் போலிங் ஸ்லைட்லி ஸ்பின்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஆப்போசிட் டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. டிஷார்ட் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார் டாப் ஆர்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ டவுன் தி ஆர்டர் வர பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்குது. ரீசனுக்காக ஆஸ்டன் டர்னர் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேத்யூ கெல்லி ஹெட்ல 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு, வெனியூவில் ஒரு இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு. ஒரு ரிஸ்க்கான பிக்காக பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ கெல்லி நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ரூ டை 16 இன்னிங்ஸில் 19 விக்கெட் ஹெட்லையும், வெனியூவில் 9 இன்னிங்ஸில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஒரு ரிஸ்க்கான வீசி. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் 3 விக்கெட்டு எடுக்கல. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 3 விக்கெட் ஆல் 4 விக்கெட் ஆல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எடுக்கல. இந்த கிரவுண்டில் எடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜசன் பெஹரண்டாஃப் 15 இன்னிங்ஸில் 16 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ல எடுத்திருக்காரு. வெனியூவில் 9 இன்னிங்ஸில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காரு. குறிப்பாக கிறிஸ்லின்க்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், டிஷார்ட்க்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஹரண்டாஃபை அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் போலிங் சிவிசி பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வருது. லான்ஸ் மோரிஸ் 6 இன்னிங்ஸில் 9 விக்கெட் ஹெட்ல, வெனியூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட். செகண்ட் போலிங் சூப்பர் பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் கூப்பர் கன்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஆஸ்டன் டர்னருக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. நிக் ஹாப்சன் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆஸ்டன் டர்னர் பொறுத்த வரைக்கும் லியார்டு போப் ஒரு முறையும், இது வில் சதர்லேண்ட் கிடையாது. ஸோ பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா லியார்டு போப் அகேன்ஸ்டாக மட்டும் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் பெர்த் ஸ்காட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் யாரெல்லாம் ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஹர்ஸ்ட்டை வந்து பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கூப்பர் கனாலி, அடுத்து ஹார்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் ஏகர் கொஞ்சம் ரிஸ்கி, மேத்யூ கெல்லி, ஸோ ஆண்ட்ரூ டை, ஜசன் பெஹரண்டாஃப் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய 7 பிளேஸ் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்காட்சஸ் சைடு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் சேஃபான கேப்டனில் யாரெல்லாம் இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. பெஹரண்டாஃப் மட்டும்தான் இது வரைக்கும் சேஃபான ஒரு விசிஆர் கேப்னா பெர்த் ஸ்காட்சஸ் சைடு தெரிய வராரு. ஸோ ரிஸ்கியான கேப்டன் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரன் ஹார்டி. இது வரைக்கும் பெரிய பர்சன்டேஜில் கேப்டன்ஷன் போகலை. ஸோ ஆரன் ஹார்டி ஒரு டீசெண்டான பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா மேத்யூ கெல்லிட்ட ஒரு சிஆர்விசி வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு அடிலைட் ஸ்ட்ரைக்கர் சைடு பார்க்கும். ஸோ பிரெண்டன் டக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. 6 இன்னிங்ஸில் 11 விக்கெட் வந்து ஹெட்ல எடுத்திருக்காரு. வெனியூவில் 7 இன்னிங்ஸில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க ஸோ இன்னிங்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா யோசிச்சு பிக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம்.
ஸோ லியம் ஹாஸ்கட்டோட ரீசன்ட் ஃபார்ம் மொஸ்டாக தான் இருந்திருக்கு. ஜாக் வெதல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் 28 ஆவரேஜ், பென்யூலையும் பார்த்திங்க அப்படின்னா 28 ரன் கிட்ட ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெர்த் ஸ்காட்சஸ் சைடு கீட்டோன் ஜென்னிங்ஸு ரீசெண்டாக என்ன அவுட்டாக இருந்திருக்கு. ஃபார்ம் பெருசாக ஆடலை, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், பட் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவரோட ஷாட்ஸும் இல்லை. ஸோ ஒரு பார்ட் டைம் பேட்ஸ்மேன் மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்ட்ரோக் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ரொட்டேஷனில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். பிரேஸ் ஜாக்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இன்னும் அவுட்டாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 75%லேருந்து 100%குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு பர்சன்டேஜ் ஸ்டாட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 8 பிளேஸ் கிட்ட இருந்து இருக்காங்க. ஸோ இதில் 3 பிளேஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்காட்சஸ் சைடு இருக்காங்க, மற்ற 5 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சைடு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேட் ஷாட்டு ஒரு பெஸ்ட்டு பிக்கு, ஜெமி ஓவர்டன் ஒரு பெஸ்ட்டு பிக்கு டபுள் ஆப்ஷனில். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கூப்பர் கனடி. இந்த 3 பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. அது கூடயே பார்த்திங்க அப்படின்னா ஒல்லி போப். இந்த 4 பிளேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மற்றபடி பார்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த 4 பிளேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக 2 பிளேஸ் வரைக்கும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒல்லி போப் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனில் தான் போவேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த மொத்த ஸ்லாட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 4 மேக்ஸிமம் 5 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக போய் 4 அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட 4 பிக்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேட் ஷாட்டு, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டனு, ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா லியாட் போப்பு, நாலாவது கொஞ்சம் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா பெஹண்ட் ஆஃப். ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் நான் பெஹண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் 5th ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கூப்பர் கனல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட்டு 50 to 75%குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பிளேஸ் இருக்காங்க அப்படின்னா 3 பிளேஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேஸில் எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் 2 பிளேஸை மேக்ஸிமம் பிக் பண்ணியே ஆகணும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரூ டை அண்டு தான்டன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து ஸ்காட்சஸ் செகண்ட் போலிங் பண்ணால் நீங்கள் டை பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏகரை கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ 25%லேருந்து 50%குள்ளே இருக்கக்கூடிய பிளேஸில் மொத்தமாக 5 பிளேஸ் வந்து இருக்காங்க. 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா பெர்த் ஸ்காட்சஸ் சைடில் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் டபுள் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் ஹார்டி வந்து உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம் ஒன் ஆஃப் த பிளேயராக. 3 பிளேஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. டாப்பில் ஒரு 4 பிக் பண்ணோம், அடுத்து ஒரு 2, இப்போ ஒரு 3. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 9 மெம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பிக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஹார்டியை பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்லேருந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 பிளேஸில் ஸ்டாட்ஸு கிறிஸ்லினுக்கு நல்லா இருந்தாலும் ஃபார்ம் வந்து இன் அண்ட் அவுட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 பிளேஸில் ஒருத்தரை பிக் பண்ணுங்கள். இந்த 2 பிளேஸில் நீங்கள் ஒருத்தரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபின்னாலன் கூட போய்க்கலாம். ஹோப்சன் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு 47 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஃபின்னாலன் அப்படின்னு கூட யோசிச்சிக்கலாம். பட் இந்த ஸ்லாட்டில் இருந்து யாராவது ஒருத்தரை பிக் பண்ணுங்கள். ஸோ லின்க்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருந்திருக்கு. ராஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆவரேஜ் அவருக்கு 18 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்லாட்டு. ஸோ 0 to 25%குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. மொத்தமாக 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாருக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ டபுள் ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கல. மேத்யூ ஹர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் மேத்யூ கெல்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ 3 பிளேஸ் எல்லாம் பிக் பண்ணலாம், இல்லை 2 பிளேஸ் வரைக்கும் பிக் பண்ணலாம். இந்த 2 பிளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. பேஸ்லி பவுலிங் பண்ணால் மட்டும்தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் லியாம் ஸ்காட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் மட்டும்தான் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாய்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ரொட்டேஷனில் போகலாம். நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நம்பிக்கையாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பிளேஸில் இந்த யாராவது 2 பிளேஸை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் மேத்யூ ஹர்ஸ்ட் வந்து ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில்
கிறிஸ்லின், ஆஸ்டன் டர்னர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெமி ஓவர்டன், மேத்யூ ஷாட், ஆரோன் ஹார்டி, கூப்பர் கனோலி அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஹண்ட் ஆஃப் தாண்டன், லியார்ட் போப்பு, மேத்யூ கெல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் மேட்ச் டீம் ஓரளவுக்கு சேஃபாகவும், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஆரோன் ஹார்டி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து 6th bowling ஆப்ஷனில் இருக்காங்க, ஸோ யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக இருப்பாங்க, லோ பர்சன்டேஜில் யார் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக கொடுப்போம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு 4 பிளேயர்ஸ் வரைக்கும் கொடுப்போம். ஸோ அது கூடவே ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். உங்கள் ஐடியாவை யூஸ் பண்ணி டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஆக்டிவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.